அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் மீகா என்ன நினைக்கிறார்னா, தனிமையை உணர்ந்து அவர் ஒரு புலம்பலாக இந்த பாடலை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஐயோ, உஷ்ணகாலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். சாப்பிடுகிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அரிப்பின் கனியும் இல்லை என்று சொல்லி, ஒரு கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு ஆத்துமா கூட இல்லை, அநேக வாழ்கிறார்கள், ஆனால் ஒருவனை கூட நல்லவனாக பார்க்க முடியலையே, தனியாக தானே நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரு புலம்பலை இந்த அதிகாரத்தில் அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் 3ஆம் அதிகாரத்திலேயே சொல்லுகிறார், தலைவர்கள் அதிபதிகள் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி மெய்ப்பனாய் இருக்க வேண்டியவர்கள் ஓநாயைப் போல மாறிவிட்டார்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகள் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து நல்லா மட்டன் ஏதாவது நல்ல கறிகளை போட்டானா சாப்பிட்டுட்டு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, உணவு தராதவனுக்கு என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்களே என்று அங்கலாய்க்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் 10-12 வரை சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய வீட்டில் துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்கள் தான் நிறைய வச்சிருக்கிறான், அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்கால வச்சிருக்கிறான், அதே போல் கள்ளத்தராசு இருக்குது, கள்ள படிக்கற்கள் உள்ள பை இருக்குது, ஐசுவரியவான்கள் கொடுமையினால் நிறைந்திருக்கிறார்கள், வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள், அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடம் உள்ளது, இத்தனையாய் கேடாக என் தேசம் போய்விட்டதே, நல்லவனை தேடி பார்த்தா ஒருவனாயிலும் இல்லையே என்று சொல்லி புலம்புகிற இங்கே மீகாவினுடைய கூக்குரலை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனா, மனுஷரில் செம்மையானவன் இல்லை, சகோதரனை வலையில் பிடிக்கிறதுக்கு பார்க்குறான், பொல்லாப்பு செய்ய அவருடைய 2 கைகளும் நன்றாக ஒன்றாக கூடியிருது. அதிபதியை பார்த்தா அவன் கொடுன்னு தான் கேட்குறான், நியாயாதிபதியை கேட்டால் அவன் கைக்கூலி கேட்குறான், பெரியவன் தன் துர்ராசையை தெரிவிக்கிறான், இதெல்லாம் செஞ்சால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறான். ஏழைகள் மொத்தத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள், நீதிக்காய் செல்லுகிற மக்களுடைய கைகளில் லஞ்சம் கேட்கப்படுகிறது, பெரியவன் அவன் துர்ராசைகளை நிறைவேற்றி அநியாயமாய் தேசத்தில் பாவத்தை பெருக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாகன்னு சொன்னாரா, பணப்பிரியரா, வீம்புக்காரரா, பொருளாசை உள்ளவங்களா இப்படிலாம் இருப்பாங்க, தற்பிரியரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னார். அதே போல தான் மீகாவினுடைய நாட்களில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் அவரை ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியத்தை 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நல்லவன் ஒருத்தனை அடையாளம் காட்டுறாங்க, அவனை பார்த்தா முச்செடிக்கு ஒத்தவனாக இருக்கிறான், எங்கே தொட்டாலும் குத்துறான், அப்படிப்பட்டவனை தான் நல்லவனி காட்டுறாங்க. செம்மையானவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவனாக இருக்கிறான். இன்னொருத்தனை செம்மையானவன் காட்டுறாங்க, அவன் நெறிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மை உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். அந்த அளவுக்கு என் தேசம் கெட்டு போய் இருக்கிறது என்று சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டிய நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஏன் நீ சொன்னா, இது ஒரு கதிகாலம் ஆயிடுச்சு, கொடுங்காலமான ஒரு நாட்களாயிடுச்சு. அதாவது பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்களாக அவர்கள் வாழ்கிறபடியினால் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாக, மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று சொல்லி இங்கே மீகா அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். நானோ வென்றால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உலகத்தில் இப்படி நிறைய அதிருப்தியான காரியங்களை பார்த்துட்டு மக்கள் பின்வாங்கி போய்விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நிறைய குடும்பங்களை பார்த்தோன்னா, நாங்கள் ஆண்டவருக்கு வெகு பக்தி வைராக்கியமாகத்தான் இருந்தோம், ஆண்டவரை இத்தனையாய்த்தான் சேவித்தோம், ஆனால் நாங்கள் பார்க்குற காரியங்கள் உலகத்தில் எல்லாரும் இப்படி தானே இருக்கிறாங்க, எங்களுடைய சிநேகிதர்கள் எங்களை ஏமாற்றிடுறாங்களே, விசுவாசிக்க முடியலையே, வழிகாட்டுகிறவர்கள் எங்களை ஏமாற்றிடுறாங்களே, மடியில் படுத்து கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக வாயை திறக்க முடியலையே. அதே போல் குடும்பங்களில் மகன்
மகன் தகப்பனை கனவு வைனப்படுத்துகிற காரியம் தானே இருக்குது. தாய்க்கு விரோதமாக தானே மகள் எழும்புகிறாள், மாமிக்கு விரோதமாக மருமகள் எழும்புகிறா, இல்லை மருமகளுக்கு விரோதமாக மாமி எழும்புகிறாள. மனுஷர்களுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டார் தானே. அங்கே கொலை கொள்ளை எல்லாமே அவர்களுடைய வீட்டிற்குள்ளாகவே அநேக பிரச்சனைகள் உருவாகிறத எப்படி நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை பின்பற்ற முடியும்? உலகம் சீர்கெட்டு கிடக்குத, நம்பினவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நாங்கள் மிகவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமே, எப்படி பின்பற்ற முடியும் என்கிற அங்கலாய்ப்புக்குத்தான் இங்கே மிக அருமையான பதில் சொல்லுகிறார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி கொண்டு, நான் ஒருத்தன் அவரை நோக்கி கொண்டே இருப்பேன். நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், மனமடிவாக மாட்டேன். அவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் எனக்காக அவர் கிரியை செய்வார் என்கிற காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்புக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 15-16 அருமையாக எழுதுகிறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமிறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் தான் நம்ம குடியிருக்கிறோம். ஆகவே அவர்களை காட்டிட்டு சாக்கு போக்கு சொல்லி வாழாதபடி குற்றமற்றவர்களாக கபடற்றவர்களாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்து இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அங்கலாய்த்து தேவனை நோக்கி முறையிடுகிறவர்களாக காணப்பட வேண்டிய என் தேசம் இத்தனையாய் சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆண்டவரே, என் தேசத்தை சந்தியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். சாக்கு போக்கு சொல்லி பின்வாங்கி போய்விடக்கூடாது. மனுஷர்களுக்கு அவருடைய வீட்டார்தான் சத்துரு என்று சொல்லி இங்கே மீகா எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக அவர்கள் அநேகர் மனம் திரும்பாத நாட்களில் இதே மீகா எழுதின வார்த்தையைத்தான் தன்னுடைய வார்த்தையாக எடுத்தவர் பயன்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிரிந்திருப்பார்கள் என்கிற காரியங்கள், தகப்பனுக்கு விரோதமாக மகன், மகனுக்கு விரோதமாக தாய், நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நினைக்காதுங்க, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி அத்தனை வேதனையோடு கூட இயேசு வெளிப்படுத்தினதையும் நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய நாட்களில் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு எப்படிப்பட்ட ஒரு கோணான சந்ததியின் நடுவில் வைக்கப்பட்டிருந்தாலும், மாறுபாடான சந்ததியின் நடுவில் வைக்கப்பட்டிருந்தாலும் சாட்சிகளை காத்து கொண்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிட்டு நம்ம ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.